கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காஸ் விசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று கர்த்தர் இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்துகிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் நாமத்தை தரிப்பித்தேன். நானே தேவன், என்னை தவிர வேறொரு இல்லை என்பதை கோரேசே நீ அறிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நமக்கு மறைவாய் இருக்கக்கூடிய நம்முடைய சம்பாத்தியங்கள், அதுக்கப்புறம் நம்முடைய வீணாய் விரயமான அந்த பணத்தை எல்லாம் தேவன் நமக்கு பாதுகாத்து நமக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். ஆமேனா? தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர்? போதுமானவர். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அவர் என்ன பண்ணாரு? போதுமானவராக வெளிப்படுத்தி காண்பித்தார். அவங்க 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் கையை வெறுமையாக விடவில்லை. ஆமேனா? என்ன பண்ணல? கையை நீங்க போகும்போது வெறுமையா போவதில்லை. நீங்கள் புதையல்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள், நீங்கள் பொக்கிஷங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் போதுமானவராக அவர் வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தது? ஆமேனா? அப்ப நமக்கு தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான போதுமானவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நமக்கு ஏன் இந்த பணங்களையும் பொருள்களையும் நம் கையிலே கொடுத்து நம்மை குடும்பத்தில் நமக்கு ஏன் தேவன் சமாதானத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார்? ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு வைக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, கவனிங்க, அந்த பொருளினாலே அந்த பணத்தினாலே நீங்கள் சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அன்பை சம்பாதியுங்கள். உங்களுக்கு தேவன் ஏன் போதுமானவராக இருக்கிறார்? ஏன் அவர் உங்களுக்கு போதுமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், அந்த பொருளை வைத்து, அந்த பணத்தை வைத்து இந்த உலகத்தில் நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் என்றால், பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நீங்கள் ஒரு நாள் மாளும் போது, அல்லது ஒரு நாள் உங்க உலக வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியும் போது, அல்லது ஏசப்பாவுடைய வருகை இருக்கும் போது பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு சிநேகிதர் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோகம் உங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் வேணும்? யார் இருக்கணும்? சிநேகிதர், நண்பர்கள், அதாவது அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். யார் இருக்கணும்? அன்புக்குரியவர்கள். நீங்கள் அன்பை சம்பாதிக்க வேண்டும். சரி, அதை நீங்க எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க ஆண்டவர் சொல்றாருன்னா, அநீதியான உலக பொருள், நான் உனக்கு பொருள்களை கொடுத்து உனக்கு நான் போதுமானவராக ஏன் இருக்கிறேன் என்றால், உன் கையில் இருக்கிற அந்த பொருளினாலே உன் சகோதரர்களுக்கு, உன் சகோதரிகளுக்கு அந்த பொருளை கொடுத்து, இலவசமாய் கொடுத்து, அவர்கள் தேவைகள், அவர்கள் நெருக்கங்களை எல்லாம் மாற்றி அவர்களுடைய இருதயத்தை இளைப்பார பண்ணு. அவர்கள் இருதயம் குளிரட்டும், அவர்களுடைய ஆவி கலிகூரட்டும். நீ அவர்களுக்கு செய்கிற நன்மைகளினாலே அவருடைய ஆவி கலிகூரட்டும் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்றார். அப்படி ஆவி கலிகூறும் போது, நான் பல முறை சொல்லிட்டேன், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஆவி தேவனுடையது. ஆமேனா? எக்கோ கம்மி பண்ற இதுல ஆவி யாருடையது? தேவனுடையது. நல்லா கவனிங்க.
உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியும் யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. அந்த ஆவி நமக்கு என்னென்னலாம் செய்துன்னு சொல்லி உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும், அப்படியே நிதானிக்கும், அந்த மன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது யாரோ ஒருவர் அல்லது உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க, உன்னுடைய அயலகத்தார் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் உன்னை நினைச்சு அப்படியே அவங்க மனசுக்குள்ள அப்படியே கலிகூறுவாங்க பாருங்க. அப்படியே பரலோகத்தில் போய் ரெக்கார்ட் ஆகும். உலகத்திலேயே நான் சொல்றேன், நான் பல முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீங்க உங்களுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க்ல எடுத்துன்னு போயிட்டு நீங்க பணத்தை சேர்க்குறீங்களே, அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாது. நித்திய காலமாய் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வரணும் அப்படின்னா உன் சகோதரர்களுக்கு நீ கொடுக்கிறிய, நீ கொடுக்கும்போது அவங்க உள்ள அப்படியே கலிகூறுமே, உன்னை நினைச்சு அவங்களுடைய ஆவி கலிகூறுமே, அப்படியே பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுறது. நீ பரலோகம் போனதுமே உன்னை அப்படியே பரலோகம் உன்னை இழுத்து கொள்ளும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு வரவேற்பு கொடுக்கும், உனக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர், அவருடைய நாமத்துக்கு என்றென்றைக்கே மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த இடத்துல லூக்கா 16:9 அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றாருன்னா அங்க வேற ஏதோ நடந்திருக்குது, அது தப்பா நடந்திருக்குது, அது தவறா நடந்திருக்கிறது. அதனால தான் அந்த சம்பவத்தை காட்டிட்டு இப்ப சொல்றாரு, அது அப்படி தவறா நடந்து போச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில், என்ன வீடு? அது நித்திய வீடு. ஆமேன். ஒரு மனுஷன் என்னைக்கு மரிக்கிறானோ அன்னைக்கு தான் அவனுடைய நித்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு மிருகத்தை போல இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்ச நாள் ஏதோ வாழ்ந்தோம் போனோம், ஏதோ இப்ப தேவைகள் ஏதோ சந்திக்கப்பட்டா போதும்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்கள்லாம் யாருன்னா நித்திய வாழ்க்கையை எதிர்நோக்கி வருகிறவர்கள், நித்திய வாழ்க்கையை நம்பி விசுவாசித்து அவர் சமூகத்துக்கு வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் நித்தியமான வீட்டை கண் முன்னாடி வைத்து செயல்பட வேண்டும். பரலோக ராஜ்யனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நான் எத்தனை பேருடைய இருதயத்தை குளிரச் செய்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் அப்படியே வானத்தில் இறங்குகிற பனியை போல சில்லுன்னு இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நெருப்பை போல சீர்றீங்களா? எப்படி இருக்கிறீங்க நீங்க? கர்த்தர் சொல்றாரு, உங்களை நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நீங்கள் அநேக சிநேகிதரை சம்பாதித்திருக்கணும். எதை வச்சு? அநீதியான உலக பொருள் அப்படின்றாரு. என்ன பொருளா அது? அநீதியான உலக பொருள். ஏன் அந்த அநீதின்ற கான்செப்ட் அங்கே சேர்க்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் பணம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுறான். மனுஷனுடைய நினைவுகளில் முழுக்க ஓடுகிற ஒரே ஒரு கான்செப்ட், என்ன கான்செப்ட்னா பணம், அதாவது உலக பொருள். அது ஒரு அநீதி. இந்த உலக பொருளாகிய இந்த பணம் இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை. இப்போ நம்ம ஊரில் நம்ம இந்திய தேசத்தில் ரொம்ப ஹை வேல்யூவான ரூபாய் இப்போ எவ்வளோ நிலுவையில் இருக்குது? 1000 ரூபாய், 2000 ரூபாவா? 2000 ரூபாய் இருக்குதா? அதை கூட கண்ணில் காட்டல, அப்படி கண்ணில் காட்டி எடுத்துன்னு போயிடுச்சு ரிசர்வ் பேங்க்கு. 500 ரூபாய் எல்லாமே அதுக்கு கீழே தான் இல்லையா? இப்போ நினைக்கிறேன், அந்த 500 ரூபாவா இந்த வானம் பூமி அப்புறம் நம்ம சாப்பிட்ற நெல், கோதுமை, வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் படைச்சது எதுக்குடா? பணத்துக்கு போய் கும்பிடு போட்டுன்னு உட்காந்துங்கிறீங்க. இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்துக்குள்ளயும் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, பணம் இருந்தா போதும் எல்லாத்தையும் வாங்கிடலாம். கர்த்தர் அது அநீதிடா, அது அழிந்து போய்விடும். ஆனால் அண்ட சராசரிலையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ நோக்கிப்பார். இதுதான் கான்செப்ட். நீ சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ நோக்கிப்பார். அப்படி பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தில் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீ ஊழியம் செய், அவரை மகிமைப்படுத்து. என்ன மகிமைப்படுத்துறது? அவருடைய நோக்கம் என்ன நோக்கம்னா, என் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கரங்கள் சொல்லாமா? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. அவர் தாம் படைத்த எல்லா சிருஷ்டியின் மேலும் அவர் இரக்கமாய் இருக்கிறார்.
ஒருத்தரையும் அவர் பசியாய் வருந்த விடார், ஒருத்தரையும் வேதனையோடு விடமாட்டார், ஒருத்தரையும் துக்கத்தோடு விடமாட்டார். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த மகிமையின் தேவன், உன்னை படைத்த அந்த சராசரியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நீ முகமுகமாய் தரிசிக்க வேண்டுமே ஆனால், அவருடைய சமூகத்துக்கு நீ போகணும்னா அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை இளைப்பார பண்ணு, அவருடைய பிள்ளைகளுடைய இளைப்பார பண்ணு. வேதனைப்படுற, துக்கப்படுற, நெருக்கப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு அநீதியான இந்த உலக பொருள் நல்லா உனக்கு டிஃபரெண்டா புரிஞ்சுக்கணும். பணம் அல்ல உன் கடவுள். இன்னைக்கு காசே தான் கடவுள்றான்னு பாட்டை பாடிட்டான், அது எல்லாரும் மனசுக்குள்ள போய் பதிஞ்சு போயிருச்சு. காசு தான் கடவுளாம். அடா பாவீங்களா, உங்களை வெட்டி வெயில்ல போட காசா கடவுள்? அது அநீதியான உலக பொருள். இன்னைக்கு எல்லாருமே உலகம் என்ன பார்க்குது, இந்த மகா பாபிலோனுக்குள்ள மாட்டிக்கிச்சு. மகா பாபிலோன் காசு தான் கடவுள். அது அல்லடா கடவுள், நித்தியர், நித்தியமான என் பரமபிதா, அவர்தான் சர்வ வல்லவர். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அவருக்கு பிரியமானதை செய், ஒரு ஆத்மாவுடைய இருதயத்தை குளிரச் செய், அவருடைய தயவை நீ நாடு என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு யாரை சம்பாதி? சிநேகிதரை. எத்தனை பேர் வீட்டில் சமாதானம் இருக்குது? எத்தனை பேர் வீட்டில் சமாதானம் இருக்கிறது? நான் கேட்கறது, சிநேகிதம், சமாதானம், அன்பு எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? யார் யாருடைய இருதயத்துக்குள்ள பகையே இல்லாமல் இருக்கிறீங்க? கர்த்தர் தான் கேட்கிறாரு. மனுஷனை ஏன் பகைக்கிற? மனுஷனை பகைக்கிறது அந்தகாரத்தின் ஆவி. இப்போ இந்த ஒரு ஊமையை கர்த்தர் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத, இந்த சத்தியத்தை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நீங்க தான் ரிசல்ட் கொடுக்க போறீங்க. நீங்க தான் ரிசல்ட் கொடுக்க போறீங்க. என்ன, நான் ஒவ்வொரு கோடு வேர்டா சொல்றேன், ஒவ்வொரு சம்பவமா நான் சொல்றேன். இந்த சம்பவத்தினுடைய கான்செப்ட் என்ன, எதை வச்சு இந்த ஊமையை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், முதலாவது 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, முதலாவது அவர் யாருக்கு இந்த ஓமையை சொல்லுகிறார் என்றால், தம்முடைய சீஷர்களுக்கு. யாருக்கு? தம்முடைய சீஷர்களுக்கு. சீஷன் என்றால் குருவை பின்பற்றுகிறவன். சீஷன் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுற, ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. அப்போ சீஷன் என்றால் எல்லாவற்றையும் இந்த உலகத்தையே உதறி தள்ளிவிட்டு அவர் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இந்த ஓமையை சொல்றாரு. ஒரு ஓமையை சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தானாம். யார் இருந்தானா? நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தானாம். அந்த மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தானாம். யாரு? யார் இருந்தது? உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன் ஒய்கோனோமோஸ் அப்படின்ற அந்த வார்த்தை கிரீக்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய வீட்டுக்கு எல்லாம் அதிகாரியா இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். இந்த ஊமையில இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். முதல்ல இந்த உக்கிரானக்காரன் அப்படின்னா யார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். உக்கிரானக்காரன் அப்படின்னா யாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. உக்கிரானக்காரன் அப்படின்னா யாருன்னா, தன் எஜமானுடைய அந்த பொக்கிஷங்களை, தன் எஜமானுடைய அந்த வல்லமையை பார்த்து, தன் எஜமானுடைய வல்லமையை பார்த்து, தன் எஜமான் மேல அன்பு கூர்ந்து, தன் எஜமானுடைய வல்லமையை பார்த்து, தன் எஜமான் மேல அன்பு கூர்ந்து, என் எஜமானே உம்முடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, நீர் இவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறீர், உம்முடைய ஐஸ்வர்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும், உம்முடைய மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும், அதற்காக நான் என்னைத்தானே உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இந்த அவருடைய ஐஸ்வர்யம் அந்த எஜமானுடைய அன்புக்கும் அந்த எஜமானுடைய மகிமைக்கும் உத்தரவாதம் கொடுக்கிறவனே உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் யார் என்றால், இந்த உலகத்துல அவன் அந்நியனும் பரதேசியும் திக்கற்றவனுமாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறவன் தான் இந்த உக்கிரானக்காரன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
இந்த உக்கிரானக்காரன் என்றால் யார் என்றால் அவன் அன்பு உடையவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய மகிமையை பார்த்து, என் எஜமானன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார், அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படட்டும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு எத்தனையோ அடிமைகள் இருப்பார்கள் அந்த நாட்களில். நல்லா கவனிங்க, அந்த நாட்களில் இந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய அடிமைகள் இருப்பார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அநேக வேலைக்காரரும் இருப்பார்கள். அடிமைகள் என்றால் எஜமான் காசு கொடுத்து வாங்கிக்கினாரு, அவர்களுக்கு சொந்தமாக சுயாதீனமாக எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் எஜமான் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுவாங்க. வேலைக்காரங்க கூலிக்கு வருவாங்க, வேலை செய்வாங்க, எஜமானுடைய பண்ணையில் தோட்டத்தில் வேலை செஞ்சு ஐஸ்வர்யத்தை பெருக்குவார்கள். இந்த உக்கிரானக்காரன் எப்படிப்பட்டவர் என்றால், இவங்க எல்லாம் ஒரு வேலைக்காரராக இருக்கட்டும், அடிமைகளாக இருக்கட்டும், தங்களுக்காக வேலை செய்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்கம், சுயம் இருக்கிறது. ஆனால் இந்த உக்கிரானக்காரன் யார் என்றால், எனக்குன்னு ஒரு குடும்பம் தேவையில்லை, எனக்குன்னு எந்த ஒரு ஐஸ்வர்யமும் இல்லை, எனக்கு தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு தேவையானது ஒன்றே, நான் சத்தியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என்ன சத்தியம்? என் எஜமானன் ஐஸ்வர்யனாய் இருக்கிறார், அவர் மகிமைக்கு பாத்திரனாய் இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் காப்பாற்றி, நான் உத்தரவாதம் கொடுத்து அவரை என்றென்றைக்கும் நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தம்மைத்தாமே தம்முடைய எஜமானுக்கு ஒப்பு கொடுத்தவனே உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் எஜமானுடைய ஆவியில கலந்தவனாக, எஜமானுடைய சிந்தையை அறிந்தவனாக, எஜமானோடு கூட எஜமான் என்ன சிந்திக்கிறாரோ அந்த சிந்தை உடையவனாக இருக்கிறவன் தான் உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரனாக இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் உக்கிரானக்காரன் புரிஞ்சுது? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உக்கிரானக்காரன் என்ன செய்யறான்? இந்த உலகமே உலக பொருளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு உலக பொருள் தேவை, நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு குடும்பம் தேவை, என் குடும்பத்துக்கு தேவையாக உலக பொருள் எனக்கு தேவை. ஆனால் உக்கிரானக்காரன் இந்த உலக பொருள் அல்ல, என் எஜமானுடைய மகிமையே பெரியது, என் எஜமானுடைய மகிமையே பெரியதுன்னு சொல்லி தன்னுடைய சுயத்துக்கு செத்தவன் தான் உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் யாருங்க? தன்னுடைய சுயத்துக்கு செத்தவன். இந்த பொருள்கள் எல்லாம் அநீதி, ஆனால் என் எஜமானின் அன்பு மெய்யானது, என் எஜமானின் அன்பு சத்தியமானது என்று அந்த எஜமானின் அன்பை உணர்ந்த சத்தியவான் தான் உக்கிரானக்காரன். இதுக்கு நான் வசனம் எல்லாம் காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு உக்கிரானக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் உண்மை உள்ளவனாகவும் அந்த எஜமானுக்கு எந்த விதத்தில் நஷ்டம் வராமல் எப்பொழுதுமே அவர் ஐஸ்வர்யவானாகவே அவருடைய பொருள்களை பெருக்கக்கூடியவனாக, எஜமானுடைய பொருள்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். ஆக இந்த உக்கிரானக்காரன் என்றால் தன்னுடைய சுயத்துக்கு செத்தவன். எல்லாருக்கும் தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீன சித்தத்தில் சுயம், இந்த நான் என் என்கின்ற அந்த சுயத்துக்கு செத்து, என் எஜமானனே எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய சுயத்துக்கு செத்து எஜமானுடைய அன்புக்கும் மகிமைக்கும் உத்தரவாதம் கொடுத்து அவருடைய மகிமையை என்றென்றைக்கும் காக்கணும்னா இவருக்கு ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யத்தை நல்லா பார்த்துக்கணும். கரெக்டாக ஏற்ற வேலையில் அடிமைகளுக்கு சாப்பாடு கொடுத்து, வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுத்து, அந்த வயல் அந்த பண்ணையை பராமரித்து எஜமானுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறவனே உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், எஜமானுடைய ஆவி உடையவனாக, எஜமான் எப்படியெல்லாம் சிந்திப்பாரோ அதே சிந்தை உடையவனாக, முற்றிலுமாய் தம்மை ஒப்பு கொடுத்தவனாக இருக்கிறவன் தான் இந்த உக்கிரானக்காரன். நல்லா கவனிங்களேன். இந்த ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். புரிஞ்சு போச்சா? அடிமைகள் எல்லாம் இது வந்து ஸ்டுவர்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸ்டுவர்ட்ஷிப் அதாவது அடிமை அல்ல, ஒரு சர்வன்ட் அல்ல, ஸ்லேவ் அல்ல, சர்வன்ட் அல்ல, அதற்கும் தாண்டி ஸ்டுவர்ட்ஷிப். உக்கிரானக்காரன் நல்ல உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவன், முழுக்க முழுக்க எஜமானுடைய மகிமை மட்டுமே இவன் கண் முன்னாடி இருக்கும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம்
12வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த உக்கிரானக்காரன் என்ன என்ன என்பதை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்க, 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரனதற்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? இந்த விசாரணைக்காரன், உக்கிரானக்காரன், அதிகாரியா இருக்கிறவன், இதுதான் உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பணிவிடைக்காரருக்கு, யாருக்கு? அடிமைங்க, வேலைக்காரங்க. அடிமைன்னா எஜமான் காசு கொடுத்து வாங்கிட்டு அங்கேயே வேலை செய்யறதுக்கு வச்சிருப்பாரு. வேலைக்காரங்கன்னா வெளியிலிருந்து கூலிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போறவங்க. இவங்க எல்லாருக்குமே தன்னுடைய பண்ணையில தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்கும்படியாய் ஒரு உக்கிரான உத்தியோகத்தை தேவன் இங்கே ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் இருக்கிறான் அப்படின்னா, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி, வேலை செய்யறவங்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுத்து எஜமானுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்கணும். இவன் எப்படிப்பட்டவன் என்றால், எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக, யார் அவன்? இந்த உக்கிரானக்காரன் யாரு? அதிகாரி. இந்த உக்கிரானக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அன்பு மட்டும் இவன் உள்ளத்துக்குள் இருக்கணும். ஆனால் எஜமானுடைய அந்த சிங்காசனம், அந்த வல்லமை, அதுக்கப்புறம் அந்த கர்த்தத்துவம், துரைத்தனம், அதிகாரம், ஆளுகை, மகிமை, இது எல்லாம் அவனுக்கு தானா வந்து சேரும் இந்த உக்கிரானக்காரனுக்கு. ஏன்னா இந்த உக்கிரானக்காரன் 2 விஷயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒன்று, எஜமானை முழு இருதயத்தோடு நேசிக்கக்கூடியவனாக, எஜமானுடைய சிந்தையை அறிந்தவனாக. 2வது, எல்லாவற்றையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல இருக்கக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக திறமை. நிர்வாகம், என் எஜமானுடைய ஐஸ்வர்யத்தை எப்படி பெருக்கலாம், என் எஜமானுடைய இந்த சொத்துக்கு எப்படி சேதம் இல்லாமல் பாதுகாக்கிற விவேகம், இந்த 2 காரியத்தை சொல்றார். நல்லா கவனிங்களேன். தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? நல்லா கவனிங்க. இந்த விசாரணைக்காரன், இந்த உக்கிரானக்காரனுக்கு என்ன தேவை அப்படின்னா, உண்மையும் விவேகமும். என்ன வேணும்? உண்மையும் விவேகமும். உண்மை, எதுல உண்மை இருக்கணும்? கவனிங்க, எதுல உண்மை இருக்கணும் சொல்லுங்க. எதுல என்னப்பா நீங்க உண்மையாவே இல்லை, அன்புல தான் உண்மை இருக்க வேண்டும். ஆவேனா? இந்த உக்கிரானக்காரன் தன் எஜமானில் அன்பு கூறுகிறவனாக, உண்மை உண்மை என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க சங்கீதம் 31:23 வாசிங்களேன். இந்த உண்மை அப்படின்னா என்ன? அன்புல தான் உண்மை கலந்திருக்கிறது. அன்புல தான் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். அது உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறது. 31:23 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். அப்போ எதெல்லாம் இங்க உண்மை, உக்கிரானக்காரனுக்கான தகுதி என்னங்க? உண்மை விவேகம். சொல்லுங்க, உண்மை விவேகம். இதுதான் உக்கிரானக்காரன். உண்மை என்றால் தன் எஜமானில் அன்பு கூறுகிறவன். அந்த அன்பில் அவன் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இவன் சத்தியத்தை அறிந்தவன். சத்தியத்தை தான் உண்மை இருக்கிறது. சத்தியத்திலும் கிருபையிலும் தான் உண்மை இருக்கிறது. இவர் தான் என் எஜமான், இவர் தான் என்னுடைய ஐஸ்வர்யவான், இவர் தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறவர் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்தை உடையவன் தான் இந்த உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் எப்படிப்பட்டவன் என்றால், எஜமானுடைய பிள்ளையையும் எஜமானாக வளர்க்கக்கூடிய அந்த அதிகாரம் இந்த உக்கிரானக்காரனுக்கு உண்டு. எஜமானுடைய பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இந்த சொத்து எல்லாம் கண்ணில் காட்டி, இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் கண்ணில் காட்டி, இதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று எஜமானுடைய பிள்ளையே வளர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த உக்கிரானக்காரனுக்கு உண்டு. அன்பானவர்களே, உக்கிரானக்காரன் என்றால் என்ன என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு உக்கிரானக்காரன் தேவை. இந்த உக்கிரானக்காரன் என்ன செய்வான்? ஒரே ஒரு காரியம், அன்பு கூறுவான். 2வது, விவேகம் உடையவனாய். இந்த அன்புலதான் உண்மை, அன்புலதான் உண்மை இருக்கிறது. இன்னொரு வசனத்தோட வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3:18 வாசிங்க. 1 யோவான் 3:18.
1 யோவான் 3:18 வாசிங்க. பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூட கடவுள். உண்மை என்றாலே அன்புல உண்மையா இருக்கிறியா நீ? குடும்பத்துல, நம்முடைய குடும்பங்கள்ல உண்மை இருந்துச்சுன்னா அங்க சண்டைக்கு பிரச்சனையே கிடையாது. அங்க சண்டையே இல்லை. அன்புல என்ன இல்லை? உண்மை இல்லை. அன்பா இருக்கிறத போல் நடிக்கிறாங்க இன்னைக்கு எல்லாருமே. இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, போராட்டம் என்றால், என் எஜமான் மேல் நான் அன்பு கூறுகிறேன் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னா, தன்னை தாழ்த்தி நான் ஒண்ணுமில்லை, எல்லாம் என் எஜமானே, இதுதான் சத்தியம் உள்ள இருதயம். அப்ப மகிமையெல்லாம் யாருக்கு? என் எஜமானுக்கு. ஆமேனா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. மகிமையெல்லாம் யாருக்கு? என் எஜமானுக்கு. என் எஜமான் தான் எல்லாம். அப்போ இந்த உக்கிரானக்காரனுக்கு ஒரு சத்தியமுள்ள இருதயம் இருக்கிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆக இந்த உக்கிரானக்காரன் ஒரு பரிபூர்ணத்துவத்தை உடையவன். எஜமான் முழு பொறுப்பையும் இந்த உக்கிரான் கையில கொடுக்கிற காரணம், எஜமானுடைய அன்பில இவன் பரிபூர்ணப்பட்டிருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் துறந்து சத்தியம் உடையவனாய், நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒரு பரதேசி, எனக்கென்று ஒரு குடும்பம் இல்லை, எனக்கென்று பிள்ளைகள் இல்லை, எனக்கென்று எதுவும் வேண்டாம், என் எஜமானுடைய மகிமை ஒன்றே போதும் என்று தன்னை இந்த உலகத்திலே அந்நியனும் பரதேசியுமாக, தனக்கென்று ஒரு குடும்பம் இல்லாதவனாக, ஓப்பனா சொல்லனா ஒரே வார்த்தையில் அன்னகனாக. ஏன்னா இவனுக்குன்னு ஒரு மாம்ச பந்தம் இருந்துச்சுன்னா, எஜமானுடைய சொத்தை எப்படி பார்ப்பான்னா, இது என் மனைவிக்கு தேவையா இருக்குமே, இது என் பிள்ளைக்கு தேவையா இருக்குமே, என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு தேவை. இவன் மகிமையே தேடுறான், இவன் திருட. ஆக உக்கிரானக்காரன் அன்புள்ளவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் வேண்டாம், எல்லாம் என் எஜமானுடையது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுங்க, ராமேன்னு சொல்லுங்களேன். ஆக இந்த உக்கிரானக்காரனுக்கு 2 தகுதி. ஒன்று அவன் உண்மை உள்ளவன், இன்னொன்று விவேகி. விவேகி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? விவேகி அன்பு உள்ள இருக்குமேயானால் உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா விவேகமாயிருக்கும். விவேகமாயிருக்கும். விவேகம் உள்ளவன் அப்படின்னு எப்படி தெரியுமா? எல்லாவற்றையும் நல்ல அனுபவத்தோட, இது நம்ம பல முறை பார்த்தாச்சு. ஞானம், புத்தி, அறிவு, விவேகம். இந்த விவேகம் அப்படின்னா இந்த உக்கிரானக்காரனுக்குள்ள ஞானம், புத்தி, அறிவு என்கிறவைகள் உள்ளுக்குள்ளே இன்பில்டா உள்ள இருக்கு. அவனுக்குள்ள இன்பில்டா உள்ள இருக்கு. அவன் உள்ளுக்குள்ள இருந்து அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு டிராப் கூட கோபப்படாமல், அவ்வளவு சாந்தமாய், அவ்வளவு வணக்கமாய், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்கள், யாரு மேலேயும் ஒரே ஒரு கசப்பு கூட இருக்காது. இவன் தான் உக்கிரானக்காரன். ஏன்னா எல்லாம் எஜமானுடையது. அவனுக்கு அவ்வளவு உக்தியாக, அறிவாக, ஞானமாக, அவனுக்கு சிந்தை வேற எதுவுமே இல்லை. என் எஜமான், என் எஜமான், என் எஜமான், என் எஜமான். எதெல்லாம் என் எஜமானுக்கு நன்மையை கொடுக்கும், இந்த வேலையை எப்படி என் எஜமானுக்கு நன்மையாக செய்யலாம், எல்லாத்தையும் ப்ரீ பிளான் போட்டு பக்கவா அவன் தூர பார்வை உடையவனாக, எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவனாக, இன்று அதிலிருந்து எதிர்காலத்தில் நன்று என்பதை யோசிக்கிறவனே இந்த விவேகி. இந்த விவேகிக்குள்ள என்ன வராது அப்படின்னா கோபமே வராது. யாருக்கு கோபம் வரும் என்றால் திருடனுக்கு கோபம் வரும். யாருக்கு? திருடனுக்கு. திருடன் கோச்சுக்குவான். திருடன் எனக்கு 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 எனக்குன்னு அவன், எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு மொத்தம் கோபம் வரும், எல்லார்கிட்டையும் கோச்சுக்குவான். ஆனால் உக்கிரானக்காரனுக்கு அவன் உண்மை உள்ளவனா இருக்கிற, தன் வீடு எங்கும் அவன் உண்மை உள்ள இருக்கிறபடினாலே எஜமான் எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டார். கம்முன்னு உட்காந்துக்கின்னு சமாதானமாய் மகிமையா இருப்பார். ஆக இந்த விவேகி எப்படிப்பட்டவன் என்றால், நீதிமொழிகள் புத்தகம் 19:11 வாசிங்களேன். நீதிமொழிகள் 19:11. நீதிமொழிகள் 19:11.
மனுஷருடைய விவேகம் மனுஷருடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். மனுஷனுடைய விவேகம் என்ன அடக்குமா? குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இவன் தாங்க விவேகி. எல்லாம் என் தேவனுடைய பிள்ளை. யார பத்தியும் யாருடைய செய்கைகளும் உன் மனசை பாதிக்கவே பாதிக்காது. இவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உக்கிரானக்காரன். கவனிங்க, மறுபடியும் வாசிங்க அந்த வாசனை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அவன் கோபமே யாரு மேலே கோச்சிக்கவே மாட்டான். யாருடைய கேரக்டரை பத்தியும் விமர்சனம் செய்யவே மாட்டான். ஏன்னா எல்லாம் என் தேவனுடைய பிள்ளைகள். என் தேவன் பேசுவார். என் தேவனுடைய மகிமையை அவர்கள் புரிந்து கொள். யார் உன் குடும்பத்தார் மேல நீ கோபப்படாம அப்படி சாந்தமா இருக்கிறியா, விவேகமா இருக்கிறியா, அப்பனா நீ உக்கிரானக்காரன். நீ தேவனுடைய மகிமைக்கு பாத்திரன். இந்த உக்கிரானக்காரன் யார் என்றால் தேவனுடைய குமாரனுக்கு ஈக்குவல். தேவனுடைய குமாரனுக்கு ஈக்குவல். ஏனென்றால் இவன் அவ்வளவு அன்புடையவனாக, தேவகுமாரன் அல்ல, ஆனால் தேவகுமாரனுக்கு ஈக்குவலாக தேவனை நேசிக்கிறவன். இவன் எப்படிப்பட்டவன் இந்த உக்கிரானக்காரன் என்றால் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அவன் 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 எப்படி பண்றான்? யாருடைய குற்றத்தை போய் பார்க்கவே மாட்டான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நீ விக்கிரகங்களுக்கு படைச்சதெல்லாம் சாப்பிட்ற, என்ன நீ நீ பைபிள் வாசிக்கலையா, நீ ஜெபம் பண்ணலையா, நீ சர்ச்சுக்கு வர மாட்டியா, பூச்சி நம்மளுக்கு பூச்சி நோண்டுறது, இதெல்லாம் உக்கிரானக்காரன் அல்ல. யாருடைய குற்றத்தையும் பார்க்காம நல்லா கவனி. நான் சொல்றது நான் ஸ்பிரிச்சுவலுடைய ஹை லெவலாக பேசிட்டு இருக்கிறேன். இவன் தேவ அன்புல பூர்ணப்பட்டிருப்பான். அன்புள்ளவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில் பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம்தான் கோபத்தை உண்டாக்குகிறது. எனக்கு பெருமை இல்லையே, ஆனா உக்கிரானக்காரன் மகிமையெல்லாம் என் தேவனுக்கு. அதனால யாரு மேலே கோபம் வராது. ரொம்ப சிம்பிள். நீ ஒரு உக்கிரானக்காரனாக இருப்பது உண்மையானால் நீ யாரு மேலே கோபமே இருக்காது. உன் கோபம் எல்லாம் அப்படியே மற்றவங்களை ஈஸியா மன்னிச்சிருவ. அப்படியே மன்னிச்சு நீ தேவ பிள்ளை. ஒரே ஒரு காரியம், நீ தேவ சாயல உருவாக்கப்பட்டவன். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, என் மனைவியை நீர் கொடுத்தீர். என் கணவனை நீர் கொடுத்தீர். என் பிள்ளைகளை நீர் கொடுத்தீர். அவருடைய குறைகளை பார்ப்பதற்காக அல்ல, அவருடைய குறைகளை மன்னிப்பது தான் என்னுடைய மகிமை. ஏனென்றால் அவர்களை நீர் கொடுத்தீர். என் எஜமானனை நீர், அவரை நீ நோக்கி பார்த்துட்டேன்னா இங்க கோபமே இருக்காது. தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், அவருக்கு தேவை உக்கிரானக்காரன் தேவை. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மகிமைக்குள் இருக்கிறீர்கள்? தயவுசெய்து சொல்றேன் அன்பாய், இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த விவேகி என்பவன் எப்படிப்பட்டவனை? எல்லாத்தையும் இழந்தவன். எனக்கு மகிமை இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம், நான் நீசனும் அர்ப்பணமா இருக்கிறேன் என்று சொல்லி எஜமானுடைய வல்லமையை நோக்கி பார்த்தவன் தன்னுடைய விவேகமாய் காரியங்களை நடப்பிக்கிறான். எப்படி நடப்பிக்கிறான்? விவேகமாய் காரியங்களை அவன் நடப்பிக்கிறவன் தான். கோபம் இல்லாமல் காரியங்கள் நடப்பிக்கிறவன் தான். 12வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் 16 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. அப்படியே கத்துவாங்க. தபார் அவன் என்ன பண்ணிட்டான் பாத்தியா, தபார் இப்படிலாம் செஞ்சுதான் பாத்தியான்னு சொல்லிட்டு மற்றவங்க பண்ற தப்பு அப்படியே நல்லா அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வர்றது. இவன் மூட, இவனுக்கு சர்வ வல்லவர் தெரியல, பிதாவாகிய தேவனுடைய சர்வ வல்லமை தெரியல. அதனால தான் மனுஷனை அசால்ட்டா குறை சொல்லிட்டு போயிடுற. உன் கணவனை போயிட்டு ஊராவை டமுக்கு அடிக்கிற. எல்லார்கிட்டையும் வரவங்கட்டலாம் சொல்றது, என் பொண்டாட்டி, என் வீட்டுக்காரன், என் புள்ள, இப்படி அப்படி. இது மூடத்தனம். விவேகம் இல்லை, அன்பு இல்லை. அன்பு இல்லை, சும்மாங்காட்டி ஏமாத்திக்கின்னு குடும்பம் பண்றோம் இன்னைக்கு. நல்லா கவனிங்க. எல்லா பொருளுக்கும் அவர் தான் உத்தரவாதம் பண்ணணும். மூடனுடைய கோபம், உனக்கு கோபம் வருது அப்படின்னாவே நீ ஒரு மூடன், நீ உக்கிரானக்காரன் கிடையாது. தேவனுக்கு உக்கிரானக்காரன் தேவை. ஏன்னா அவரே சர்வ வல்லவர். அவருடைய வல்லமையை, அவருடைய அன்பை பார்த்துட்டான் பாருங்க, அவன் தான் உக்கிரான். அவன் பார்த்தவன், நான் ஒரு பரதேசி, நான் அப்படி அறிக்கை செஞ்சு எல்லாத்தையும் விட்டுருவான். இவன் தான் உக்கிரானக்காரன், இவன் தான் ஸ்டூவர்ட்ஷிப், இவன் தான் உண்மை உள்ளவனாக செயல்பட வேண்டும். அவன் தேவ ரகசியம் முழுக்க அறிந்தவன். கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 13:16 நீதிமொழிகள் 13:16.
விவேகியானவன் அறிவோடு நடந்து அறிவோடு நடந்து கொள்வான். ஷார்ப்பா எந்த வேலையை எப்படி யாரை வச்சு என்ன பண்ணணும், அன்பு இருக்கும், அங்க விவேகம் இருக்கும், அறிவு இருக்கும். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். மூடனும் தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். என்ன மூடத்தனம்? கோபத்தை வெளிப்படுத்துவான். எதுக்கெல்லாம் கோச்சுக்கிறது. இவன் அன்பில்லாதவன், இவன் தேவனை அறியவில்லை, தனக்கு பெருமை இல்லைன்னு பயந்து கோபிக்கிறான். எனக்கு பெருமை வரலையேன்னு பயம் வந்து அந்த பயத்துக்குள்ள கோபம் வெளிப்படுகிறது. ஆனால் இந்த உக்கிரானக்காரன் அன்புள்ளவன், உண்மையும் விவேகமும் உடையவனாய், அப்பாவுக்கு சர்வ வல்லவருக்கு உண்மை உள்ளவனாகவும் அவருடைய வேலைகள் எல்லாம் விவேகமாய் நடப்பிக்கிறவனாகவும் அவன் இருக்க வேண்டும். இவன் தான் உக்கிரானக்காரன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவன் எஜமானுடைய சுதந்திரத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவன் சுதந்திரவாளியாக இருக்கிறான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை எப்படி சொல்றாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்க பார்க்கலாம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் நல்லா கவனிங்க. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். யார் எப்பா? நாங்களாம் யாருப்பா? தேவனுடைய ரகசியங்கள். நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். அதான் சொல்லிட்டேன், தேவ ஆவியை பெற்றவர்கள். ஆமேனா? உக்கிரானக்காரன் என்றால் எஜமானுடைய ஆவியில உயிர்ல கலந்தவர்கள், எஜமானுடைய ஐஸ்வர்யத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு உத்தரவாதம் கொடுத்து எஜமானுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் பூரணப்பட்டவனே உக்கிரானக்காரன். தேவனுடைய ரகசியங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறந்த குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் நாங்கள் உக்கிரானக்காரர்கள். தேவன் யார்? சர்வ வல்லவர். அவர் இயேசு கிறிஸ்துவின் பிதா. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை. நான் அந்நியனும் பரதேசியும், நான் அன்னகனுமாய் இருக்கிறேன். மகிமையெல்லாம் என் தேவனுக்கே. நான் எல்லாரும் மேல சாந்தமா இருப்பேன், எல்லாருடைய பாவத்தையும் மன்னிப்பேன், எல்லாருடைய பாவத்தையும் மூடுவேன். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். தேவனுக்கு மகிமை செலுத்துறவன் தான் அமைதியா இருந்து தேவனுக்கு மகிமை. கோபப்படுறான்ல, என்னைய பெருமைப்படுத்தல. நீ யாருக்கு கோபம் வர சொல்லுங்க? திருடனுக்கு. இந்த கோவப்பட்டு கத்துவாங்க பாருங்க, அவன்லாம் யாருன்னா திருடனுக்கு தேல் கொட்டினவன். அவன்லாம் திருடனுக்கு தேல் கொட்டினவன். திருடனுக்கு தேல் கொட்டினவன் எப்படி போனான்? இப்போ ஒரு வீட்டில் திருட போறான், போகும்போது அவன் எதிரே பொருளை கை வைக்கிறான், தேல் கொட்டிச்சு. என்ன நடக்குது இப்போ? அப்படியே இந்த விஷம் ஏறி உடம்புக்குள்ள போகுது. அப்படி யாருக்கெல்லாம் தேல் கொட்டிருக்கு? எப்பா உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். எனக்கெல்லாம் பல முறை அந்த வீட்டில் இருக்குது. இந்தப்ப தூளக்கட்டு வீடு, கூரை வீட்டில் நைட்டில் எழுதுங்கன்னா காலையில் எழுந்து நல்லா தூக்கமாக இருக்கும். இன்னைக்கு எதிர்பார்ப்பேன், இன்னைக்கு தேல் கொட்டிருக்குமா, அப்படா பார்த்துங்க எவ்வளோ தேல் கொட்டிருக்குதுன்னு. ஆமேனா? அப்போ திருடனுக்கு தேல் கொட்டினா பண்ணுவான், கத்தவும் முடியல, கத்தனா மாட்டிக்குவோம், கத்தாமல் இருக்கவும் முடியாது வலி. அதே மாதிரி சில பேர் பார்த்து எதுக்கத்தாலும் கோபப்படுறது. ஏன்னா இவங்களுடைய பெருமை, இவங்க விவேகி கிடையாது, உக்கிரானக்காரத்தினுடைய. ஏன்னா இவங்க உண்மை இல்லை, அன்பு இல்லை, ஏமாத்துறவங்க இவங்க எல்லாம். சர்ச்சில் இருக்கக்கூடிய நீ மற்றவருடைய குற்றங்களையும் குறைகளையும் துருவி துருவி பார்க்கறியா? அந்த குற்றங்களையும் மூடுறியா நீ? என் தேவனுடைய பிள்ளை, என் தேவனே சர்வ வல்லவர். அப்போ இங்க சொல்றாரு, நான் தேவனை அறிந்திருக்கிறேன். ஆக தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றால் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். தேவனை பார்க்க முடியாதே, தேவனுடைய பரிபூர்ண அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். 2ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். தி மஸ்ட். இவன் எப்படி காண்பிக்க வேண்டும் என்றால் உண்மை. இந்த உண்மை எதுல உண்மை? அன்புல, தேவ பிரியன். இந்த உக்கிரானக்காரன் நான் ஒன்றுமில்லை, நான் நீசன், நான் அற்பன், நான் எம்மாத்திரம், என் தேவனுக்கு எம்மாத்திரம், நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். இதுதான் இந்த உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரன் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாம். தேவனை பத்தின ரகசியம் அறிந்த பரிபூரண அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற வல்லமையுடையவன். இதைதான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்களேன். 9 வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆக இந்த உக்கிரானக்காரன் யாரு அப்படின்னா, தேவன் அன்பு கூர்ந்து தம்முடைய அபிஷேகத்தினாலே அபிஷேகித்து பரிபூர்ணமாக்கப்பட்ட இவங்க தான் விவேகமாய் எப்படி என்ன அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர்கள். எழுதியிருக்கிற தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே கவனிங்க, தமது ஆவியினாலே. அந்த உக்கிரானக்காரன் எஜமானுடைய நினைவுகளை அறிந்து, எஜமான் எப்படியெல்லாம் தம்முடைய ராஜ்யத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார் என்பதை அறிந்து எஜமானுக்காக செயல்படுகிறவனே இந்த உக்கிரானக்காரன். ஆக சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை தமக்குள்ளே கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நமக்குள்ளே தரித்திருக்க வேண்டும். அப்பதான் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வெளிப்படும். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தம்மை குறித்து சொல்லுகிறார், நாங்கள் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். அப்பனா தேவனுடைய பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தேவனுடைய உக்கிரானக்காரர்கள். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? நம்ம எல்லாரும் யாருக்கு மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவ மகிமைக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியம், என்னுடைய கிரியைகளிலே நான் செய்கிற என்னுடைய செயலில் விவேகம் இருக்கிறதா? விவேகத்தோட தேவ ராஜ்யத்தை நான் கட்டுகிறேனா? எல்லாருமே நான் அன்புள்ளவளாக இருக்கிற தேவனுடைய அந்த ஊழியக்காரர்கள் மேலே, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஏற்ற வேலை நான் படி அளக்கிறேனா? நான் படி அளக்கிறேனா? என் குடும்பத்துக்கு நான் படி அளக்கிறேனா? நான் என்ன செய்யலாம் என்பதே உக்கிரானக்காரன். அவர்கள் எனக்கு என்ன செய்வார்கள் என்பது திருடன். என் வீட்டுக்காரன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, என் மருமக சரியில்லை, இது சரியில்லை அது சரியில்லை சொல்றதான் திருடு. என் குடும்பத்தாருக்கு நான் என்ன செய்யல? இது என் தேவன் கொடுத்த குடும்பம் அல்லவா? இவனே உக்கிரானக்காரன். அவங்க அவ்வளவு விவேகமாய் யார் யாருக்கு என்னென்ன எப்ப எதை செய்வாங்கன்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு கரெக்டாக செயல்படுவாங்க. அங்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த குடும்பமே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உக்கிரானக்காரன் என்பவன் தான் எல்லாவற்றுக்கும் உத்தரவாதி. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. தமஸ்கு ஊரானாகிய எலியாசர் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக வைத்தார். இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியாசர் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆபிரகாமுக்குள்ள இருக்கிறாரு, எனக்கு பிள்ளை இல்லையே, இவன் தானே சுதந்திரவாளி. அப்போ இந்த உக்கிரானக்காரன் பிள்ளைக்கு ஈக்குவல். ஆமென். தேவன் நாம் அவரை அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாக தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். நீங்கள் புத்திராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, தமது குமாரனின் ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். அதனால் தான் நம்முடைய இருதயத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து, என் தேவன் எல்லாம் என் தேவனால் படைக்கப்பட்டது, எல்லாம் அவருடைய மகிமை, அவருடைய மகிமை நான் வாழ வைப்பேன். இவன் தான் உக்கிரானக்காரன். தமஸ்கு ஊரானாகி இந்த எலியாசர் தான் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே, ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லையே. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதுதான் உக்கிரானத்துவம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15 அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. எல்லா காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா எனக்கு பிள்ளை இல்லை. இவன் தான் விசாரணைக்காரன். விசாரணைக்காரன் என்றால் பிள்ளைக்கு ஈக்குவல். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் தேவ அன்பினால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ அன்பை நோக்கி பார்த்து, என் தேவனே என்னை ரட்சியும் என்று சொன்னபோது தம்முடைய ஆவி என் மேல பொழிந்தாரே. நாம் அத்தனை பேரும் தேவனுடைய உக்கிரானக்காரர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உக்கிரானக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எனக்கு பிள்ளை இல்லையே. இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எஜமானுடைய பிள்ளைகளையும் எஜமானாக வளர்க்கணும். இந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த எஜமானுடைய பிள்ளைகளையும் இந்த உக்கிரானக்காரன் தான் என்ன பண்ணணும்னா
வளர்த்தெடுக்கணும். இந்த பிள்ளை இந்த பிள்ளையே இந்த உக்கிரானக்காரனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் அப்படின்னா உக்கிரானக்காரனுடைய அந்த உண்மை தன்மை எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். எஜமானுடைய பிள்ளையே இந்த உக்கிரானக்காரனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும். அந்த பிள்ளை எஜமானாக வருகிற வரைக்கும் இந்த பிள்ளைக்கு எஜமான் என்கின்ற அந்த மகிமையை இந்த உக்கிரானக்காரன் அந்த பிள்ளைக்கு ஊட்டி 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 வளர்ப்பார். நான் சொல்றேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் என் எஜமானுடைய பிள்ளை. அவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, அவரே ராஜாதி ராஜா. ஆமேனா? ஆக எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்பதுதான் இந்த உக்கிரானத்துவம். இதுதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. எப்பா கவனிங்களேன், அடிமைகள் இருக்கிறாங்களா எஜமானுக்கு? இதனால அதான் புரிஞ்சுக்கிட்டு வந்து அடிமைகள் இருக்கிறாங்களா? அடிமைகள் இருக்கிறாங்க, வேலைக்காரர் இருக்கிறாங்க. எஜமானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறாரு. இந்த குமாரன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அடிமையானவனுக்கும் இந்த சின்ன பிள்ளைக்கு வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருப்பான். அல்லேலூயா. யாருக்கு கீழ்பட்டிருப்பான்? உக்கிரானக்காரனுக்கு, இந்த சுதந்திரவாளியே கீழ்பட்டிருப்பான். ஆமென். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எஜமானுடைய அந்த பிள்ளையை ஒரு எஜமானாகவே வளர்க்கக்கூடிய பொறுப்பும் இந்த உக்கிரானக்காரனுக்கு உண்டு. உக்கிரானத்துவம் என்பது அவ்வளவு மகிமையானது. ஏனென்றால் இந்த உக்கிரானக்காரன் மட்டுமே எஜமானுடைய மகிமையை பறைசாட்டி கொண்டே இருப்பான். எஜமான் எவ்வளவு பெரிய ஆள்பார், எஜமானுடைய மகிமையை பார் என்று சொல்லி பறைசாட்டி கொண்டே இருப்பவன் தான் இந்த உக்கிரானக்காரன். ஆக இந்த உக்கிரானக்காரன் வைத்துதான் கவனிங்க, தம்முடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் போது இந்த உக்கிரானக்காரனாகிய எலியாசரை அனுப்புகிறார். எப்படி? தன்னுடைய சந்ததியை பெருக்குவதே, தன்னுடைய சந்ததியை இன்னொரு ஜெனரேஷனுக்கு உள்ள கொண்டு, இன்னொரு தலைமுறைக்கு உள்ள கொண்டு போகிற இந்த திருமண வாழ்க்கைக்கே இந்த உக்கிரானக்காரன் போறாரு அப்படின்னா அந்த உக்கிரானக்காரனுடைய உண்மையை பாருங்கள், அந்த சத்தியத்தின் இருதயத்தை பாருங்கள். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 24:2. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களிலும் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, யார? இந்த எலியாசரை நோக்கி, நீ போய் என்னுடைய குமாரனுக்கு பெண் கொண்டு வா அப்படின்னு அனுப்புறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இவர் பார்த்தவர். எஜமானுடைய நினைவுகள், எஜமானுடைய ரகசியங்களை அறிந்தவர் தான் உக்கிரானக்காரன். புரிஞ்சு போச்சாப்பா? ஆமென் சொல்லுங்க. அப்ப அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கணும். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மோசே கர்த்தருடைய வீடெங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆனால் கிறிஸ்துவோ மோசேக்கு தேவனுடைய வீட்டுக்கும் மேற்பட்டவரான குமாரனாக அவர் என்றென்றைக்கு மகிமைப்பட்டிருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறார். ஆமெனா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் தானே, எபிரேயர் 3 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 4 வாசிங்க பார்க்கலாம். நம்ம நேரம் இல்லை, அதை மட்டும் வாசிங்க. ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். ஆமென். உண்மை யாரு? உக்கிரானக்காரன் மோசே. கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, ஏய் யாரு? ஆரோன், மிரியாம், நான் மற்றவங்க கிட்ட பேசுனாக்கா நான் சொப்பனத்தில் பேசுவேன், தீர்க்கதரிசனத்தில் பேசுறேன். ஆனால் என் தாசனாகிய மோசே முகமுகமாய் பேசுவேன். காரணம், மோசே என் வீடெங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். அவன் என் சிறந்த உக்கிரானக்காரன். அல்லேலூயா. என் மகிமையை மட்டுமே பார்க்கிறவன். ஆனால் கிறிஸ்துவோ குமாரன். எடுத்துவாசி. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதே குமாரனுடைய மகிமையாய் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். என்ன சொல்ல வராரு? கிறிஸ்து எப்படி
தேவனுடைய வீடாகிய இந்த பிரபஞ்சத்துக்கு மேற்பட்ட குமாரனாக பிதாவை மகிமைப்படுத்துகிறாரோ, அதே போல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவாகிய தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று என்றென்றைக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தன் சகோதரர்களுக்கு தன் குடும்பத்தாருக்கு பணிவிடை செய்கிறானோ, எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல், அதான் இப்ப கேட்கறது, முறுமுறுப்பு இல்லாமல், கோபப்படாமல், மற்றவருடைய குறைகளை எடுத்து காட்டாம, மற்றவர்களுடைய தப்பிதங்களை எடுத்து பறைசாற்றாம, அப்படியே அது அவருடைய சுபாவம். தேவன் அவளை சிருஷ்டித்திருக்கிறார், தேவன் அவளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில கர்த்தர் அவளோடு பேசுவார். என் வேலை, என் அன்பினாலே நான் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். விவேகி, அன்பு இருந்தால் தான் விவேகம் இருக்கும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சரி, இது வரைக்கும் போதும். இந்த உக்கிரான இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும், நேரம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த உதாரணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, எப்பா இங்க வாங்க, அப்போஸ்தலர்களே இங்க வாங்க. இயேசுராஜா ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு பெரிய திரள் கூட்டம் வந்துச்சு. இப்போ தம்முடைய அப்போஸ்தலர்களாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு தனியா பேசுறாரு. அப்படி கூப்பிடும் போது இவங்களுக்கு பின்னாடி நிறைய பரிசேயர்களும் இருந்தார்கள். யார் இந்த பரிசேயர்கள் என்றால், நாங்கெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருக்கிற ஊழியக்காரங்கன்னு சொல்லி ஏமாத்துறவங்க. பரிசேய ஆவி. என்ன ஆவி? பரிசேய ஆவி. இந்த பரிசேய ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, இயேசுராஜா வந்து தேவனுடைய உக்கிரானத்துவத்தை காட்டும் போது அவருக்கு ஆப்போசிட் பண்ணுது. அப்ப தம்முடைய சீஷர்களை மாத்திரம் கர்த்தர் அழைத்து இந்த உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணம் சொல்றாரு? ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான், ஆனா அவன் உண்மை உள்ளவன் கிடையாது. எடுத்து வாசி, இப்ப 1 லூக்கா 16:1 வாசி. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான், அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. நல்லா கவனிங்க, உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனோ விவேகியமா இருக்கணும். உண்மைனா என்ன? தன் எஜமானை அன்பு கூற வேண்டும், தன் எஜமானில அன்பு கூற வேண்டும். ஆனா இவன் என்ன பண்றான்? தன் எஜமானுடைய சொத்துக்களை அழிக்கிறான். அப்பனா இவன் உக்கிரானக்காரன் இல்ல, இவன் ஏமாத்துறான். இதுதான் பரிசேய ஆவி. தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்போது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுவது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். ஆமென். எப்பா இங்க வா, நான் உன்னை என் குமாரனாக வைத்திருந்தேன், நீ உக்கிரானக்காரன் சொல்லி நீ உத்தரவாதம் கொடுத்த, ஆனால் என் சொத்தை நீ அழிக்கிறியே. ஆமென். ஒரு குமாரன் என்றால் தன் தகப்பனுடைய சொத்தை பெருக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் படைத்த இந்த சர்வ பூமியை தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டார். கரங்கள் சொல்லுங்களேன். அப்படியானால் ஒரு பிள்ளை இருக்குது, நம்ம வீட்லயும் பிள்ளைங்களை வளர்க்குறோம். பிதாவை போல பிள்ளை வளங்க. சாப்பாடை எடுத்து வேஸ்ட் பண்றது, சாப்பாடு கட்டி கொடுத்தாக்கா மத்தியானம் சாப்பிட்றது எடுத்து போய் குப்பையில கொட்டுறது. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை எடுத்து வேணும்னே கீழ்ச்சி விட்டுக்குன்னு ஸ்டைலுன்றது, செருப்பை தேய்ச்சி நடக்கிறது. என்னதுக்கு? எங்க அப்பா வார்த்தை தான் இழிச்சவன் இருக்கிறான், செருப்பு இல்லைன்னு சொன்னா எடுத்து கொடுக்க போறான். என்ன அப்படியா? அது எல்லாம் அன்பு. ஒரு குமாரன் என்றால் தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை பெருக்கி தன் தகப்பனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். அவன் தான் உக்கிரானக்காரன். இப்ப கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை பத்தி நான் விசாரிச்சேன். இவர் வந்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்த்தா எல்லாத்துலயும் கை வச்சுக்கிறான், உண்மை இல்லை. புரிஞ்சு போச்சா? இப்ப இவனுக்கு என்ன வருதுன்னா, இப்ப நீ இனிமே உக்கிரானக்காரன் இருக்க தேவையில்லை, கணக்கு மட்டும் ஒப்பி வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டார் எஜமான். நீ கணக்கு ஒப்பி வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்போது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கும் எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெக்கப்படுகிறேன். ஏன்னா இவனுக்குன்னு ஒரு வீடு கிடையாது, உக்கிரானக்காரனுக்கு என்ன கிடையாது, ஒரு ஃபேமிலி கிடையாது, அவனுக்குன்னு எதுவுமே இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்டானா, இப்போ நான் அந்த உக்கிரான உத்தியோகத்துக்கு எனக்கு சீட்டு கீழ்ச்சாச்சு. இப்போ நான் கணக்கை மட்டும் ஒப்பி வச்சுட்டு போனோம். எனக்கு வேற எந்த வேலை செஞ்சும் எனக்கு பழக்கம் இல்லை. உடம்பு நல்லா உழைச்சி கஷ்டப்படுறதுக்கு எனக்கு உடம்புல பலன் இல்லை, கொத்துக்கிறதுக்கு பலன் இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்கும் எனக்கு வெக்கமா இருக்குது. அவன் தனக்குள்ள நினைக்கிறான். இப்போ என்ன சொல்ற, என்ன வேற யாரோ ஏத்துக்கணும், என்ன யாரோ இன்னொருத்தருடைய வீட்டில் என்னை ஏத்துக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு பிளான் ஒன்று போட போறேன் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று போடுறான். இவன் என்ன பிளான் பாருங்க, 4 வசனம் வாசிக்குமா.
உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு. அம்மா கவனிங்க, ரொம்ப முக்கியம். இப்ப நான் இந்த உக்கிரான உத்தியோகத்துக்கு வெளியே வந்துட்டதும் வேற எங்கேயோ ஒரு வீட்டுல ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நான் உக்கிரானக்காரனாக என்னை ஏத்துக்கணும். ஏன்னா உக்கிரானக்காரனுக்கு என்ன கிடையாது? சுயம் இல்லை, சுயம் இல்லை. அவன் தான் உக்கிரானக்காரன். நான் என் என்பது இல்லை. அதை சிலுவிலே ஆணி அடித்து சாகடித்து விட்டவன் தான் உக்கிரானக்காரன். நான் என் என்பது கிடையாது. சரி, இப்ப என்ன பண்றது? இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணதும் என்னை வேற யாருன்னா ஏத்துக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போட போறேன். என்ன பிளான் போட போறேன்? எஜமான் வந்து எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டாரு. விசாரணை பண்ணிட்டு என் பொருள் இவ்வளோ லாஸ் ஆயிருக்குது, நீ என்னென்னலாம் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தியோ அந்த கடன்ல வட்டியோட திருப்பி வாங்கி கொடுத்துட்டு நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன பண்றான் பாருங்களேன், தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொரு நகை வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமானா இருக்கிறார்கள். நல்லா கவனிங்களே, இப்ப என்ன பெருசா பண்ணிட்டான் இவன் பண்ணது? பயங்கரமான ஃப்ராடு தனம், உண்மையா இல்லையா? ஆனால் எஜமான் என்ன பண்றான்னா மெச்சிக்கொள்றாராம். எதை வச்சு மெச்சிக்கொள்றாரு? இப்ப என்ன பண்ணிட்டான்? எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் போது இவருடைய அடுத்த வேலைக்கு பிளான் போட்டு வேலையில நடத்தி முடிச்சிட்டாரு. எப்படி? எல்லாம் யாருப்பா கடன் பட்டீங்க? ஏன்னா அந்த காலத்தில் வட்டிக்கு கொடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்கள் தங்கள் சகோதரருக்கு வட்டி கொடுக்கக்கூடாது, அந்நியனுக்கு வட்டி கொடுக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ல யாருன்னா ஜீவிஸ் தான், அவங்க தான் பேங்க்ல வச்சிருப்பாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேலனுக்கு வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, கடன் அதாவது அப்படியே இனாமா கொடுத்துட்டு சந்தோஷப்படணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியில யாருக்கும் கடன் கொடுத்துருக்குறான். அவன் எவ்வளோ முதல்ல கூப்பிடுறாரு எல்லாரையும். நல்லா கவனிங்க, 100 கூட எண்ணெய் வந்து ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்குறான். அவனை ஆண்டவர் இவன் கூப்பிட்டு என்ன பண்றான்னாக்கா, நீ வந்து 50 என்று எழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து 100 கல கோதுமை நான் கடன் பட்டேன்னு சொல்றான். அவன்கிட்ட 80 அப்படின்னு எழுதி அவன் என்ன செய்யறான்னா எடுத்து போய் கொடுத்துட்டு அந்த எஜமான் கிட்ட ஒப்புவிக்கிறான். உடனே அந்த எஜமான் தான் மெச்சிக்கொள்றான். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இங்கே வா, உன்னை பற்றி நிறைய தப்பா கேள்விப்படுறேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தை இவ்வளோ அழிச்சிருக்கிற, எனக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தனுக்கு 100 குடம் எண்ணெயை வந்து இவன் கடனாக கொடுத்துருக்குறான். ஆனால் அவன் என்ன செய்யறான்னா 50 அப்படின்னு எழுதுன்றான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ண, கணக்கே எழுதலை. ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்ணல, கணக்கே எழுதலை. எங்க இவனுடைய எஜமானுடைய லெட்ஜர் புக்கில் கணக்கு எழுதலை. ஆனால் கொடுத்தது மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்டானா 100 கூட எண்ணெய் அப்படின்னு சீட்டு எழுதி டாக்குமெண்ட்ல சார்ஜ் எல்லாம் பண்ணி சைன்லாம் பண்ணி அவன் என்ன பண்ணினா கொடுத்துட்டு இருக்கிறான். நான் நினைக்கிறேன் இவன் இது வாங்கி பல நாள் ஒரு 5 வருஷம் வச்சுங்களேன், 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு வட்டி போட்டு கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? வட்டி கொடுக்கணும். 100 கூட எண்ணெய்க்கு 5 வருஷத்துல அப்படியே இன்னொரு 100 கூடம் வட்டி ஆயிருக்குமா? அப்போ இவன் ரிட்டர்ன் கொடுக்கும்போது எத்தனை குடம் கொடுக்கணும்? இப்போ 100 குடம் கொடுத்தா 100 குடம் மட்டுமே கொடுக்கறதுக்காக எத்தனை சும்மா கொடுப்பான் அவன், வட்டிக்காக கொடுக்குறான் அவன். எப்படி? நான் 100 குடம் எண்ணெய் தரேன், நீ ரிட்டர்ன் கொடுக்கும்போது இத்தனை வருஷத்துக்குள்ள நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது நான் நினைக்கிறேன் இவன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 கூட எண்ணெய் கடன் வாங்கியிருக்கணும். அவன் என்ன பண்றான்னா, இங்க வா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு வா. டாக்குமெண்ட்டை பார்க்குறான், 100 கூட எண்ணெய் வேணாம், இப்போ நான் புது டாக்குமெண்ட் எழுதுறேன், இப்போ நான் கொடுக்குற இந்த பத்திரத்தை நீ எடுத்து வச்சுக்க, என்னுடைய லெட்ஜர் புக்லையும் 50 கூடன்னு எழுதுறேன். ஆமென். இப்போ நான் புதுசா உனக்கு 50 கூடன்னு புதுசா தரேன், திருட்டு ரிசிப்ட் தரேன். ஆமென். புரியுதா இல்லையாப்பா? இப்போ நீ இன்னொரு 100 கூட நீ கொடுக்கணும்ல, அதை நீ கொடுக்க தேவையில்ல. வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு, இதே 50 கொடுத்தா நீ இன்னொன்று திருப்பி கொடுத்தா போதும். ஆமேனா?
அப்ப நீ வாங்கின அந்த 100 குட எண்ணெயை அப்படியே எடுத்து கொடுத்துட்டுனாவே போதும் அப்படின்னு சொன்னதும், ஐயோ என்ன நீ எனக்கு இவ்வளோ 100 கூட தயவு பண்ற, நீ ரொம்ப நல்லவன் இல்லை அப்படின்னு இந்த உக்கிரானக்காரன் மேல இந்த 100 குட எண்ணெய் வாங்கினவன் அப்படியே அன்பு வைக்கிறான். என்ன வைக்கிறான்? புரியுதா இல்லையாப்பா? அப்படியே கற்பனை பண்ணீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சின்ன கணக்கு தான். எல்லாம் கவனி. இவன் வாங்கினது எவ்வளவு? 100 கூட எண்ணெய். குறைஞ்சது ஒரு 5 வருஷம் ஆயிருக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணணும்? மறுபடியும் இன்னொரு 100 கூட எண்ணெயை திருப்பி கொடுக்கணும். ஆக இவன் கொடுக்க வேண்டிய எத்தனை கூட எண்ணெயா இருக்கணும்? 200 கூட எண்ணெயா இருக்கணும். 200 கூட எண்ணெயை குடுறான்னா, என்னங்க ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறேங்க, இப்போ கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்றான்னு வச்சுங்க. அவன் என்ன பண்றான்னா, சரி உன் சீட் எடுத்துக்கிட்டு வா, ஏன்னா நான் என் லெட்ஜர் புக்ல எழுதல. ஆமென். உனக்கு நான் 100 கூட எண்ணெயை தான் இந்த டேட்ல நான் கொடுத்துன்னு எழுதுனா, அவன் உக்கிரானக்காரன் பொல்லாதவனா மாறிட்டான். எஜமானுக்கு ஆதாயத்தை அல்ல, தனக்கு ஆதாயத்தை சுயம் உள்ள வேலை செஞ்சுச்சு. அவனுக்குள்ள சுயம் வேலை செய்யுது. சுயம் சிலுவையை குறித்த அந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இல்லாமல் போய்விட்டது. அப்ப இவன் என்ன பண்றான்னா, அப்படியே பாதி ஆக்குறான். பாதி ஆக்கி, இல்லைங்க 100 கூட என்ன என்கிட்ட வச்சிருக்கேன், அப்படியா இந்த 50ன்னு எழுதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ரிசிப்டை அன்னைக்கு போட்டு கொடுத்து, இப்ப புரியுதா இல்லையாப்பா? 50ன்னு போட்டு கொடுத்துட்டு, இந்த வாங்கி 5 வருஷம் ஆகுது, இதுக்கு நான் அப்படியே டபுள் மடங்கா நான் வட்டியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு 100 கூட, இன்னொரு 50 கூட சேர்த்து, நீ ஆரம்பத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினிய 100 கூட என்ன, அது அப்படியே கூட வட்டி மட்டும் வேணாம். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? எப்பா ஐயோ எனக்கு வட்டியே இல்லாம இந்த 5 வருஷத்துல 100 கூட எண்ணெய் திருப்பி கொடுக்கணும், எனக்கு நீ வேணான்னு சொல்றியே, அப்பனா நீ எவ்வளோ நல்லவன் எனக்கு. ஆமேன். இவன் அன்பை சம்பாதிச்சுட்டான். ஆமேனா? சரி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 100 கலை கோதுமையை 2 வருஷம் ஆகுது. நீ எவ்வளவு வாங்கின? 100 கலை கோதுமை. அப்படியா? இப்போ 100 கலை கோதுமைக்கு 150 கலை கோதுமை கொடுக்கணும். எவ்வளோ? இல்லைன்னா 120 கலை கோதுமை கொடுக்கணும். என்கிட்ட இல்லையே, 80ன்னு எழுது. எவ்வளோ? 80 எவ்வளோ? 20% லெஸ் பண்ணிட்டான். எவ்வளோ? 20% லெஸ் பண்ணிட்டு 80ன்னு எழுதி, நாங்கள் 2 வருஷம் தாங்க வாங்கினேன், அது 2 வருஷத்துக்கு இன்னொரு 20 கலம் வட்டி போட்டு 100 கலம் கோதுமையை கொடுக்குற, வாங்கறத அப்படியே கொடுக்குறானுங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஆமேனா? புரிஞ்சுதா இல்லையாப்பா? வாங்கினத அப்படியே எடுத்துமே கொடுக்குறான். அந்த வட்டியை வாங்கினதுல உள்ள வச்சு கணக்கை மாற்றி எழுதுறான். அந்த வட்டியை வாங்கினதுல உள்ளடக்கி கணக்கை எழுதிட்டு வாங்கினதை அப்படியே திருப்பி கொடுத்துட்டான். இப்போ இவனுக்கு நல்ல லாபம். யார்? வாங்கினவனுக்கு நல்ல லாபம். எஜமானுக்கும் நஷ்டம் இல்லை. எஜமானுக்கு இல்லை, நஷ்டம் இல்லை. என்ன நஷ்டம்னா, அந்த 100 கலை கோதுமையை 100 கொடை ஒலிவ எண்ணெயும் வேற எங்கன்னா குத்துருந்தேன்னா நல்லா பெருக்கியிருப்பேன். ஓரளவுக்கு எனக்கு நஷ்டமே இல்லாத 100 கலை கோதுமையும் 100 கலை எண்ணெயை நீ திருப்பி கொடுத்தியே அப்படின்னு இந்த உக்கிரானக்காரனை இந்த எஜமான் மெச்சி கொண்டான். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணானா? புரியுதா இல்லையாப்பா? இந்த கணக்கு புரியுதா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சது கை தூங்க. அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியல, நான் மறுபடியும் சொல்லுவேன், டைம் வெளிக்கும். ஆமேனா? இப்ப கவனிங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, இவன் என்ன பண்றான்னா, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளை இவன், இந்த உலகத்துக்குரியவனாகிய இவன் ரொம்ப ஞானமா செயல்பட்டு காசு மேல ரொம்ப கண்ணும் கருத்தும் வச்சுக்கின்னு, காசு தான் என் கடவுள் அப்படின்னு இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப வாசி அந்த 8ஆம் வசனத்தை. அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று கண்டு எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான். இவன் விவேகி அல்ல, இவன் புத்திமானாய் செயல்பட்டான். இவன் திருடன். இன்னைக்கும் சபையில் இருக்கக்கூடிய, குறிப்பாய் ஊழியம் செய்யக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஊழியர்கள். ஊழியம் செய்யக்கூடிய நாம் அத்தனை பேருமே விவேகம் உடையவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு முறுமுறுப்பு இல்லாமல், அநீதியான உலக பொருளினாலே உனக்கு சிநேகிதரை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. இப்போ வாசிங்க 9ஆம் வசனத்துல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேக
அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். கவனிங்க பார்க்கலாம். சின்ன சின்ன காரியத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் பொறுக்க முடியாம இதை செய்யறாங்க, அவங்க அதை செய்யறாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, அதை அப்படி பண்றாங்க நீ சொல்றனாக்கா நீ நினைக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறேன், நானும் பெருசா கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, விக்கிரகாரனை பண்ணல, நான் யாரையும் ஏமாத்தல, நான்லாம் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற. கொஞ்சம் சின்ன சின்ன தப்பையும் ஜூம் பண்ணி பார்ப்ப. காரணம் என்னன்னா, நீ பொல்லாத உக்கிரானக்காரன். சும்மா வேஷம் போட்டு சபையில் உட்காந்துங்கிற. நீ பொல்லாத உக்கிரானக்காரன். கொஞ்சத்துல உண்மை இல்லை. என்ன உண்மை இல்லை? நீ தேவனை பார்க்கவில்லை, எஜமானை பார்க்கல, உனக்காக நீ வேலை செய்யற. இவனுக்குள்ள செல்ஃப் உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த உக்கிரானக்காரனுக்குள்ள சுயம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வேணும் அப்படின்னு தான் பெருமைக்கு சேர்க்க ஆரம்பிச்சான். சர்வ வல்லவரை பார்க்கல, எஜமானை பார்க்கலை. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்னா, கொஞ்சத்துல நீ உண்மையா இருப்பாய், ஆனால் நீ அநேகத்துல உண்மையுள்ளவனா இருப்ப. கொஞ்சத்துல அநீதி உள்ளவனா இருந்தால் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சின்ன சின்ன விஷயத்தையும் புடிச்சு நோண்டி பழைய கதையெல்லாம் கலரி அங்க அப்படியே துர்நாற்று எடுத்து குடும்பங்களை சண்டை, போராட்டம், பிரச்சனை. தேவன் கொடுத்த குடும்பம் அல்லவா? உன் பார்வையில தேவன் இல்லை, நீ உக்கிரானக்காரன் இல்லை. ஆனால் நல்ல உக்கிரானக்காரன் என்ன செய்வான் என்றால், நான் இருப்பதே என் குடும்பத்துக்காகத்தான் என் கர்த்தரனை படைத்திருக்கிறார், நான் இருப்பதே என் சபைக்காகத்தான் என் கர்த்தரனை படைத்திருக்கிறார், நான் பணிவிடை செய்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய எண்ணங்களை குளிரச் செய்து அவருடைய மனசை நான் தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நல்ல உக்கிரானக்காரனாக செயல்படுங்கள். பரலோகம் உங்களை ஏத்துக்கும். ஆமெனா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியும் தேவனுடைய ஆவி. அந்த மனுஷனுக்கு உரியவைகளை செய்வதற்காகவே கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். இதுதான் நல்ல உக்கிரானக்காரன். கோபமே வராது, சகிப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் போது, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான உலக பொருளை, எப்பா நான் பரலோகம் போவேன் சொல்லி உட்காந்துங்கிறியே, ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவு பண்ண மாட்டோம் உன் வீட்டுக்கு. இது அநீதியான உலக பொருள், இது மாயன்னு தெரியுது. நீ செத்தனா 1 ரூபாய் நீ கூட எத்தமா போறது இல்லைன்னு தெரியுது. நீ எவ்வளவு சேர்த்து வச்சாலும் உனக்கு ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. அப்படி இருந்தும் இந்த பொருளை, இந்த பணத்தை உன் சகோதரனுக்கு நீ கொடுத்து அவன் இப்ப தேவையோடு இருக்கிறான், ஏதோ ஒரு போராட்டத்தோடு இருக்கிறான். அவன் தேவ பிள்ளை. தேவ சித்தத்தின்படி நீங்க செய்யறதெல்லாம் தேவ சித்தமா இருக்கணும். உன்னுடைய காசு பணம் எல்லாம் யாருக்கு செலவழிக்கப்படும்? நீ ஒரு உக்கிரானக்காரனா இருப்பாயானால், இது அநீதியான உலக பொருளடா. உன் மைண்ட், உன் மனசுக்குள்ள இந்த பொருள் இருக்கிறதுனால நீ செலவு பண்ண மாட்ட. ஆனா உன் இருதயத்துக்குள்ள தேவன் இருப்பாரே, ஆனால் என் கர்த்தர் எனக்கு போதுமானவர், எனக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார், இந்த அநீதியான உலக பொருளினால் எனக்கு சிநேகிதரை சம்பாதிப்பேன். உன் இருதயத்துக்குள்ள தேவன் இல்லை, உன் இருதயத்துக்குள்ள பணம் தான் இருக்குது. அந்த சுயம் உள்ள இருக்குது. நான் இந்த பூமியில நான் எப்படி யார் ராஜ்யத்தை நான் நிலைநாட்டலாம், யார் சந்தோஷத்தை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சுயம் உள்ள வந்துச்சு. நீ எப்படி உக்கிரானக்காரன் ஆக முடியும்? அநீதியான உலக பொருளை பூச்சி கையில வச்சுக்கின்னு அநீதியான உலக பொருளை கொடுக்கவே மாட்டேங்கிற, செலவு பண்ணவே மாட்டேங்கிற. இப்போ எல்லாரும் வீட்டில் என்ன பிரச்சனை? பணம் தான் பிரச்சனை. இன்னைக்கு பணம் இருந்தா சமாதானம் வந்துருமா? உன் இருதயத்துக்குள்ள பணம் இருக்கிற வரைக்கும் உனக்கு சமாதானமே கிடையாது. உன் இருதயத்துக்குள்ள ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள, மகிமையில ஐஸ்வர்யம் உள்ள பிதாவாகிய தேவன் உன்னுடைய இருதயத்தை தரித்துக் கொள்வாயானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்துக் கொள்வாயானால், இந்த அநீதியான உலக பொருளினாலே நீ சிநேகிதரை சம்பாதிப்பாய். நீ உண்மையா இருப்பாய். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணம் என் கர்த்தருடையது. ஆமெனா? அவர்தான் சர்வ வல்லவர், எல்லாம் அவருடையதுன்னு சொல்லி எல்லாருக்கும் எடுத்து நீ செலவு பண்ணுவ.
உன் சகோதரர்களுக்கு எடுத்து நீ கொடுப்ப. வேறு 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எல்லாம் கவனிங்களேன், எல்லாம் இது ரொம்ப முக்கியம். இன்னொருத்தனுடைய காரியத்திலேயே நீங்க உண்மை இல்லை. இன்னைக்கும் நிறைய வாக்குவாதங்கள் குடும்பத்துல தான் சொல்றேன், குடும்பத்துல சபையில இன்னொருத்தனுடைய காரியத்துல நீ உண்மையா இல்லையே, அப்புறம் உன்னை பரலோகத்துல கொண்டு போய் நீ என்ன பண்ண போற? அங்க வந்து பரலோக ராஜ்யம் என்பது, தேவ ராஜ்யம் என்பது அன்பு ஆச்சே. அப்ப உங்ககிட்ட எடுத்து உண்மையான பொருளை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? உன்னை நம்பி எப்படி ஒரு தேவன் வந்து அவருக்கு ராஜாக்கள் தேவை. ராஜாக்கள் என்பது கொடுக்கிறவங்க. இப்ப இங்கேயே இன்னொருத்தனுக்கு வந்து உன்னால கொடுக்க முடியல, இன்னொருத்தனுடைய நலன் கருத முடியல, கோவப்படுற, கோச்சிக்கிற, எரிச்சல் அடையிற, குடும்பத்தில் சண்டையா இருக்குது, நீ ஒரு உக்கிரானக்காரனா? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் இங்க கிறிஸ்து சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னொருத்தன் காரியத்தில் நீ உண்மையா இல்லையே, அவன் குறையே வச்சு பார்க்கறியே, உன்னை நம்பி பரலோக ராஜ்யத்தை எப்படிப்பா கொடுப்பாரு? அது பயங்கர மகிமையாச்சு. அது நம்ம ஆளுங்க இங்க வந்து உட்காந்து கனவு கண்ணு உட்காந்துக்கிறாங்க, இவனுக்கு சரியில்லை, அவன் சரியில்லை, ஆண்டவரே என்னை சீக்கிரமா எடுத்துக்கலாம், முதல்ல இங்க உன்னை நீ சரி பண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா நீங்க சீக்கிரம் வந்து என்னை கூட்டின்னு போயிடுங்கப்பா, இவன் தொல்லை தாங்க, இங்கேயே தொல்லைன்ற நீ அங்க போய் பிதாவை துக்கப்படுத்துறதுக்கா? சில பேர் பார்த்துக்கிறீங்களா? ஐயோ ஆண்டவரே என்னால் சகிக்க முடியல, ஆண்டவரே இதுங்க எல்லாம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க, என்னை சீக்கிரமா நீ சத்தியமா நீ போக மாட்டே, எழுதி வச்சுக்க, எங்களை கூட்டு போடு ஆண்டவர், என்னால் தாங்க முடியல தொல்லை. இங்கேயே இவங்களுடைய காரியத்திலேயே நீ உண்மையா இல்லை, அங்க போய் கர்த்தர் உங்கள்கிட்ட என்னத்த உண்மையான, அங்க சத்தியமாச்சே, நித்தியமாச்சே, அதே உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ நீ? அப்போ என்ன பிரச்சனைனா, உன் இருதயத்துக்குள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மகிமை, அவருடைய அன்பு உன் இருதயத்துக்குள்ள இல்ல, உலக பொருள் தான் உங்ககிட்ட இருக்குது. உன் ராஜ்யம் அநீதியான உலக பொருள், அழிஞ்சு போகிற மனுஷனா தானே இருக்கிற. அழியாத தேவ குமாரனாய் நீ உன்னை நீ பார்க்கல, நீ ஒரு உக்கிரானக்காரன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் என்று பார்த்து விட்டோம், தேவனுடைய அன்பின் ஆழங்களை அறிந்தவன் என்று பார்த்து விட்டோம். இந்த உக்கிரானக்காரன் எல்லாரும் மேலே அன்பா இருப்பான், விவேகமாய் காரியத்தை செயல்படுத்துவான். அப்ப இங்க கர்த்தர் சொல்றாருன்னா, அநீதியான உலக பொருளால உனக்கு சிநேகிதரை சம்பாதி, யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவரெல்லாம் கொடு, உன் குடும்பத்தாருக்காக நீ உழைச்சி அப்படியே உன்னை நீ அப்படியே உன் ஆண்டுகிட்ட ஒப்புக்கொடு, அப்படியே தேவனை மகிமையில கொண்டு போவார். இதுல வேற சொல்றது, நான் இந்த வீட்டுக்கு நான் உழைக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, நான் எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேரே இல்லை. மனுஷங்கிட்ட நல்ல பேர் எதிர்பார்க்கிறடனா நீ அநீதி உள்ளவன், உனக்கு பெருமை தேர்ற. நான் எவ்வளவு செஞ்சு என்ன நல்ல பேரா சொல்றீங்க? அது வந்து அவன் பொல்லாத உக்கிரானக்காரன். அப்பா நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. என் தேவனே நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், உம்முடைய அன்புல நான் பரிபூர்ணப்பட்டிருக்கிறேன், நீர் சர்வத்துக்கும் மேலான சர்வ வல்லமையுள்ள தேவன், உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். உங்க நாமத்துக்கு மகிமையாக உம்மால் படைக்கப்பட்ட என் மனைவிக்கு, உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தாய் தகப்பனுக்கு, என் சபையாருக்கு, யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அநீதியான இந்த உலக பொருளை எடுத்து கொடுத்து நான் அவர்கள் இருதயத்தை குளிர பண்ணுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருடைய குடும்பத்தில் மாமியார் மருமகளும் நகோமி ரூத்தோ போல இருக்கிறீர்கள்? எத்தனை கணவன் மனைவிகள் ஈசாக்கு ரெபேக்காளை போல் இருக்கிறீர்கள்? பேசியே பல நாள் ஆகுது பிரதர், எல்லாம் போதையில் இருக்கிறாங்க. செவுத்த பக்கம் திரும்பிக்கின்னு, செவுத்த பக்கம் கொஞ்சம் சோறா போடு, செவுத்த பக்கம் திரும்பிக்கின்னு கொஞ்சம் தண்ணியே போடு. பாவம் அந்த செவரு, அந்த செவரெல்லாம் ஆண்டு கூப்பிடுவார், வா இங்க வா. எத்தனை முறை இதுங்கெல்லாம் தன்னுடைய பெருமைக்காக வைராக்கியம், கோபம், பொல்லாத ஆவி, பொல்லாத உக்கிரானக்காரன். ஆனா ரொம்ப ஞானம், அவங்க பயங்கர பிரில்லியன்ட். அவங்க இந்த பணம் சேர்க்கறதுலாம் செம்ம பிரில்லியண்டா இருப்பாங்க. கேட்டா கத்தர் கொடுத்தாரு. இவங்களா பொல்லாத வேலையாட்கள், இவங்கெல்லாம் கத்தர் கொடுத்துட்டாரு. இவங்க பணம் சேர்க்கறதுக்கு
செம்ம நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு, பக்காவா எப்படி சீட்டு போட்டு எப்படி இது இப்படி திருப்பி எப்படி இது பண்ணலான்னு பண்ணிட்டு கத்தர் கொடுத்தாரு அப்படின்றவாங்க. இவங்களுக்கு சேர்த்து வச்சு எச்ச கையில கூட எதை ஓட்ட மாட்டாங்க, காக்காயை ஓட்ட மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காக்கா வந்து நிற்கும், ஏமா காக்கான்னு கத்தும், ஏய் பே அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு சோறு போயிடுமேடு, அதை ஒரு நக்கு நக்கி. அப்படிப்பட்ட அக்கிகள், எச்ச கையில கூட காக்கா ஓட்டாத இவரெல்லாம் உக்கிர நடக்கிறோம். ஏசப்பா நீங்க வந்துருப்பா, நாங்க வந்துடுறோம். எவ்வளவு பேர் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம, எவ்வளவு பேர் இன்னைக்கு வீட்டில் வந்து இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன கவனிங்களேன், சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. அவங்களாம் விசாரிச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ற? வேறொருடைய காரியத்தில் நீ உண்மையா இல்லாவிட்டால் யாதொன்றை உனக்கு சொந்தமான ஒரு ராஜ்யத்தை எப்படி பிதா கொடுப்பாரு? சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எத்தனையோ குடும்பத்தில் அவங்க சத்தியம் இன்னும் அறியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி கர்த்தர்கிட்ட ஒப்புடணும்னு தெரியல, ஆனா கண்ணீரோடு இருக்கிறாங்க. அது சரியில்லை. அது எத்தனை முதல் சொல்றது, அதுகிட்ட அது வேஸ்ட். அது இவங்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதிருது. கர்த்தர் உங்ககிட்ட கேட்க போற கணக்கெல்லாம் பயங்கரமாக எச்சரிக்கையா சொல்றேன். கர்த்தர் கணக்கு கேட்க போறாரு. ஏவா குடு, சபையில் இருக்கிற எத்தனை பேருக்கு ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியும். குடும்ப ஜபம்லாம் வச்சோம்னா வரது கிடையாது. அதுலேயே வந்து அந்த குடும்பத்தை ஜெபம் பண்ணலாம் அப்படின்லாம் வரது, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் நான் என்ன சொல்றது, கர்த்தர் சொல்ற சபையில் வரக்கூடிய இன்னொருத்தருடைய காரியத்தில் உண்மையா இல்லையே, உன்னை நம்பியுடைய தேவன் பரலோகத்தில் ஒரு மகிமையான பொருள் கொடுப்பார். இது மாய உலகம் தானே, மாய உலகம் தானே, மாயத்தானே. நீ பண்றத எழுப்புல இருக்குது இல்லையா, அந்த பணம் காசு எல்லாம் அநீதியான பொருள், மாயான பொருள். ஆனால் அதுல ஒரு மெய் இருக்கிறது. நீ கொடுக்கிறியே, அவனுடைய ஜீவனை அவனை காப்பாத்துறிய, அந்த நேரத்தில் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறிய, அது பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகுறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுடைய இதயம் குளிருது இல்லையா? பெத்தவங்களுக்கு சோறை போடுங்கய்யா, போய் விசாரிங்க, போயிட்டு பெத்தவங்களை போய் சோறை போடு. உன் வீட்டில் இருக்கிற உன் மாமியார் மாமனாருக்கு சோறு போடுறதுக்கு முடியல, நீ எல்லாம் பரலோகம் போயிடுவியா? நீ யாருன்னே தெரியாது அக்கிரம செய்கைக்காரர்களே. நீ உன் வீட்டுக்கு நீ ஒரு உக்கிரானக்காரன். என் தேவனே நீர் கொடுத்த குடும்பம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்களுக்கு சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியை கர்த்தரருளும் ஈவு. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கஷ்டத்தையே உன்னால போக்க முடியாது. நீ பரலோகத்தில் போயிட்டு உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து என்ன பண்ணுவேன்? தேவன் இப்போ ராஜ்யத்தை கொடுத்து இந்தப்பா நீ இப்போ ஆளுக செய்யணும் சுட்டி வச்சு, இல்லப்பா இல்லப்பா, அவன் தேவனே என்னப்பா, அங்கேயும் பஞ்சாயத்து பண்ண தேவன் வந்து இங்கேயே உனக்கு நல்ல மனசு வரல. இந்த மாய உலகம் அது நித்திய உலகம். மாய உலகத்திலேயே உன் பொருளத்துக்கு, இந்த உலக பொருளத்துக்கு உன் உள்ளத்துல வச்சுருக்கிற தேவனை வைக்காம ஆண்டவரே, இந்த உலகம் ஒரு அநீதி நிறைந்த உலகம் ஆண்டவரே, நீர்தான் மெய்யான தெய்வம் என்று தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வாசிங்க 13ல, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிக்கிறேன். உங்க இருதயத்தில் தேவன் இருப்பாரேயானால் அவர்தான் சர்வத்துக்கும் மேலான தேவன். அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். அவர் தேவாதி தேவன். அவர் நாமத்துக்கு மகிமையாக அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட என் சகோதர சகோதரிகளுக்கு நான் உக்கிரானக்காரன். ஏற்ற வேலையில் நான் படி அளப்பேன். ஆமென் சொல்ல முடியுமா? அதற்காகத்தான் என் தேவன் என்னை வைத்து எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். நான் உழைத்து என் குடும்பத்தாரை நான் காப்பாற்றுவேன், என் சபையாரை நான் போஷிப்பேன், என் குடும்பத்தாரை நான் போஷிப்பேன். உன்னுடைய இருதயத்துக்குள்ள தேவன் இருப்பாரேனால் கோபமா அதுனா எங்க, அப்படின்னா என்னது? அந்த அளவுக்கு விவேகம், யார் யாருடைய சுபாவம் எப்படி, யாருடைய தன்மைகள் எப்படி என்பதை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி அவர்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுவாய். பிலோமோனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பார்னபடினாலே எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்குப்பா பிலோமோனே. ஏனென்றால் இந்த பிலோமோன் அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர். இன்னைக்கு தேவனை நேசிக்கிற நேசம் இல்லாதனால்தான் குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை, போராட்டங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க செய்யற தான தர்மங்கள் தேவ சித்தமா இருக்குதான்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்றதுன்னா, கண் கண்டபடி இவங்களா எத்தனை பேர் பண்ணி விட்டுட்டு பரலோகத்தில் பலன் எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோடு நல்லா உறவாடி தேவ அன்புல பூர்ணப்பட்டு தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்து கொண்டே இருந்து தேவன் சொல்லுவார், இவங்களுக்கு போய் இதை செய்,
இன்னாருக்கு இதை பண்ணு. உன்னை சுத்தி இருக்கிற, உங்ககிட்ட வருகிற உன் சபையார், உன் குடும்பத்தார் கோவப்படுற உன்னை எல்லாம் கர்த்தர் புறம்பே தள்ளி போட்டுருவார். ஏன் உனக்கு கோபம்? உன் ராஜ்யம், உன் பெருமை, உனக்கு பெருமை வரலன்னு கோபம். ஆனால் தன் எஜமானுடைய மகிமையை மட்டுமே நோக்கி பார்க்கிற இந்த உக்கிரானக்காரன் உண்மையுள்ள உக்கிரானக்காரன். நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானு சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி அழைப்பதற்காகத்தான் இந்த உக்கிரான உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். ஆக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உக்கிரானக்காரர்கள், எத்தனை பேர் நாம் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராக பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணுங்க. ஏன் சொன்னார் புரியுதா? இப்ப இந்த பக்கம் தம்முடைய சீஷர்களை வச்சு, இந்த பக்கம் பொருளாசைக்காரன் பரிசேயனை வச்சு, இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தனக்காக வாழ்கிறவன், அவன் அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓனாய், அவன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் உடுத்திக்கின்னு, நல்லா வாயில ஸ்தோத்திரத்தை வச்சுக்கின்னு, அல்லேலூயா வச்சுக்கின்னு நல்லவங்க மாதிரி நடிக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா தங்களுக்காக வேலை செய்கிறாங்க. இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவர்கள் பொருளாசை, இவங்க விதத்துக்குள்ள இவங்க இருக்கிறாங்க, உலகம் இருக்கிறது, தேவன் இல்லை. ஆக தேவனே என் எஜமானன், அந்த தேவனே என் எஜமானன் சொல்றவங்க, நான் உமக்காகத்தான் வாழறேன் ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு மகிமையாகத்தான் வாழறேன். அப்போ தம்முடைய அப்போஸ்தலர் சொல்ற, நீங்க பரிசேயனை போல இருக்காதீங்க, அவன் உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பைபிள் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க தான் சபையை நடத்தினாங்க அன்னைக்கு. அந்த நாட்களில் காப்பு நாடாக்களை, பெரிய நீல அங்கிகளை போட்டுக்கொண்டு, காப்பு நாடாக்களை வைத்துக்கொண்டு பயங்கரமாய் தங்களை காட்டிக்கொண்டார்கள். வெளியே பார்த்தா செம்ம பரிசுத்தம், அப்படியே ஒழுகும். இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு குடம் வச்சு பிடிக்கணும், இந்த பக்கம் ஒரு குடம் வச்சு பிடிக்கணும், பரிசுத்தம் ஒழுகும். அப்படியே உள்ள பார்த்தா எச்ச கையில கூட அந்த ஆட்கள். சபை எப்படின்னா போட்டோமே, வரதெல்லாம் தேவ பிள்ளைங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கு யாரும் விசாரிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஜெபிக்கிறது இல்லை. நீ ஒரு உக்கிரானக்காரனா? கர்த்தர் எதுக்காக ஒன்று வச்சிருக்க? ஜெபிக்கிறதுக்காக. எவ்வளோ பெரிய ஊழியம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் நடத்துங்க பார்த்து உக்கிரானத்துவம். தேவனே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், இரக்கம் பாராட்டுங்க, அது உக்கிரானத்துவம். அப்போ இருதயத்துக்குள்ள இந்த ரெண்டு எஜமான், இந்த பொருள், பணம் என்கின்ற இந்த பொருளை எஜமானாய் பார்க்கிறார்கள். 500 ரூபாய் நோட்டா இந்த உலகத்தெல்லாம் படைச்சது. ஆரம்பிச்சு இப்ப முடிக்கிறேன். எல்லாரும் 500 ரூபாய் நோட்டா இந்த உலகத்தெல்லாம் படைச்சது. என் தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை படைத்தவருக்கு முன்பாக நின்று அவருடைய நாமத்துக்கு மகிமை இருப்பேன். அவரை நான் என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பிதாவாகிய தேவனே என்றென்றைக்கு மகிமைக்கு பாத்திரர். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவைகளே. ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியலன்னா மறுபடியும் தயவு செய்து ஒரு முறை அப்படியே மைண்டில் கொஞ்சம் ஓட விடுங்க. ஒன்றா நோட்டை கூட எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், சீக்கிரமாய் தேவராஜ்யம் வரப்போகுது, நீ உனக்காக வாழறியா அல்லது நீ தேவனுக்காக வாழறியா? இதுதான் கேள்வி. உக்கிரானக்காரன் என்பவன் தேவனுக்காக வாழக்கூடியவன். அவன் ஒரு அன்னகன், அவன் ஒரு பரதேசி, அவன் எதுவுமே இல்லாதவன். அவன் தேவ மகிமையை கண்முன் வைத்து அவர் சித்தம் செய்கிறவன். அவர் என்னென்னலாம் விரும்புகிறாரோ அந்த ஆவி உடையவன். ஆக தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தான் இந்த நல்ல உக்கிரானக்காரன். அப்படியாக நாம் இருந்து ஒரே ஒரு இடத்துல கூட கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. இன்னைக்கு ஒரு திருமணம் எடுத்துங்க, நீ ஒரு நல்ல ஒரு உக்கிரானக்காரனா, குறிப்பா ஊழியக்காரர்கள் எல்லாம் ரொம்ப சாந்தமாய், ஊழியம் செய்கிறவங்களை ரொம்ப சாந்தமாய், கோபப்படாம, யாரு மேல எந்த கோபமும் இல்லாம, தேவனுக்கு முன்ன நம்மளை தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லை, மகிமையெல்லாம் உமக்குன்னு சொல்லி நம்ம வாழக்கூடியதாக இருக்கிறோம். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு போதுமான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏன் கொடுத்திருக்கிறார்னா, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. ஆமெனா? உன் குடும்பத்தாரை நீ போஷிப்பதற்காக. ஆமெனா? ஆமெனா? உன் சபையாரை போஷிப்பதற்காக. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக நம்ம அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னா அநேகத்தின் மேல் உண்மையா இருப்போம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆக நம்ம எல்லாம் உண்மையா இருக்கலாம், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம், நம்மளால முழங்கால் நிற்கலாம். பரலோக பரமபிதாவே, எங்கள் அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும்